மாமா, உங்களை நான் கம்பீரமா தான் பாத்திருக்கேன். இப்படி நீங்க உடைஞ்சு போய் முறையா நான் பாக்குறேன். எனக்கு உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு மாமா. மாமா, நீங்க உள்ள வாங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். நான் தப்பு செஞ்சிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனா செய்யாத தப்புக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்குதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சோதி. அந்த வக்கீல் சொன்ன மாதிரி முன்ஜாமீன் மட்டும் கிடைக்கல, நிச்சயம் நான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிரும் சோதி. ஐயோ, அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னால இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியாது. என்ன பார்த்து பயந்தவன்லாம் என் முன்னாடி கை கொட்டி நின்று சிரிப்பாங்க சோதி. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மாமா. நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க உள்ள வாங்க போலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி தான். அவளை நான் மன்னிக்க மாட்டேன் சோதி, அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆமா மாமா, அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா அவ உங்களை பத்தியே தப்பு தப்பா எழுதி உங்களை அவமானப்படுத்திருப்பா. இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கானா அப்புறம் எதுக்கு மாமா அவளை நம்ம வீட்டுல இருக்க வைக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கு சோதி. என்னைக்கு வேலு பையன் அவன் பொண்டாட்டி பண்ண தப்பையெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சானோ அப்பவே அவன் நமக்கு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை எல்லாம் முடியட்டும். எந்த வேலு அந்த சக்திக்காக வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறானோ அதே வேலுவை வச்சு சக்தியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். சக்திய நாம வீட்டை விட்டு விரட்டின மாதிரி இருக்க கூடாது. வேலுவே அவன் மேல வெறுப்பாய் விரட்டின மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணா அதுதான் சக்திக்கு நாம கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும். ஆமா மாமா, நம்ம புள்ள வேலுவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் அந்த சக்தி இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. அதனால நம்ம புள்ளைய வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும் மாமா. சரி வாங்க மாமா, எதுவா இருந்தாலும் ரூம்ல போய் பேசிக்கலாம். இல்ல நீ போ சோதி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சோதி நீ போ, நான் வரேன். போ. சரிங்க மாமா, சீக்கிரம் வாங்க. அந்த சக்தியை எப்படி ஒழிச்சு கட்டுறது?